மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இப்போ நம்ம வந்து ராசி பலன் கேட்க போகிறோம். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களுக்கும் கொரோனா கொனிரசிலும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு ஊரே அப்படியே ஒரு வீடெல்லாம் அடிச்ச போது எல்லாரும் ஓடுறாங்க. அந்த உத்தரகாண்டில் பார்க்கும்போது ரொம்ப கோரமாக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். இருந்தாலும் நார்த்தில் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். மலையில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன். யாரும் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. குரூப்பாக ரொம்ப இதுவாக பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஏரியாலாம் நல்லா தெரியும்னா போங்க. ஒருத்தரை காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியுன்ற எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இனிமேட்டு வர காலத்தில் நம்ம ஒரு 100 பேர் இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டில் பண்ணுங்க அப்படின்றத கரெக்டான கிளியர் கொடுத்து அவங்கள எடுத்துன்னு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணி எந்த நேரத்தில் சடனாக பெரிய மழை வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சடனாக தண்ணி உள்ளே வந்துட்டா ஏற்கனவே சொல்லி இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மலை சரிவை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் கடல் அலை வந்து மிகப்பெரிய அலை தண்ணி காலையிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து உள்ளே வரும் அப்படின்றத முதலே நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கண்டிப்பாக சார் நம்ம இதுலேயே போட்டுக்கோம். ஆமாம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் சார். சார் அதே மாதிரி இப்போ வருகிற இந்த மாதம் தேதிகள் ஓடிடுச்சு 6 நாள். இருந்தாலும் இந்த 25 நாள் வந்து இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்கும்? கன்னியாராசி, அதுவும் அஸ்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ரொம்ப ப்ராப்ளம். தேவையில்லாத குழப்பங்கள், வழக்குகள் வரும், பிரச்சனைகள் ஏற்படும். அதில் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, நிறைய செலவுகள், கணவன் மனைவிகளை ஒற்றுமை இருக்காது, அவங்கள பிரச்சனை வரும். இது மாதிரியும் உறவுகள் இவங்க மேலே பிரச்சனை பண்ணுவாங்க, தேவையில்லாத குழப்பத்தை எடுத்துன்னு வருவாங்க. ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்கிறது இல்லாமல் வெளி வழியில் ஆளுங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களை வந்து எதிரியாக்கிடுவாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு குழப்ப நிலைமையாகிடும். சில சின்ன அடிகள், சின்ன வாகனங்கள் வந்து ரிப்பேர் ஆகி அதுக்கான செலவுகள் அதிகமாகிடும். தேவையில்லாத குழப்பங்கள் வீட்டில் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத நிலைகள் ஏற்படும். யோசனைகள் அதிகமாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்டது, தலை பாரங்கள், தூக்கம் கிடையாது. இந்த தூக்கம் இல்லாமல் போயிடும். சில எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, எக்ஸசைஸே வேணாம், மனசே இல்லை, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுரும். எதுலேயுமே ஒரு காரிய தடையாக இருக்கும். காரியங்கள் வந்து வெற்றி வராது. அதனால் ரொம்ப அதுவும் இந்த 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராப்ளங்கள் அதுக்கப்புறம் நல்லாயிடும். அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக வணங்குங்க. தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வணங்க, இல்லை திங்கக்கிழமை வணங்க, இது ரெண்டுமே வணங்க சொல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். கன்னியாராசிக்கு மெயினாக சுக்கிரனுக்கு விளக்கேற்றுங்க. வெள்ளிக்கிழமைனா நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு வந்து நெய் தீபம் போட்டு வழங்குறது ஒரு பெரிய பலனை கிடைக்கும். அதே நேரத்தில் இவங்க வந்து நெய் தீபம் ஏற்ற சொல்ல சுக்கிரனுக்கு தேவையான பூக்கள் வச்சு அதுக்கான வழிபாடு பண்ணுறது நல்லது. அந்த பூ வந்து செந்தாமலரி, அந்த மலருக்கு சில பணங்கள் வரும், விரயங்கள் வரும், திருமண தடைகள் வந்து நீங்கக்கூடிய நிலைமைகள் வரும். இந்த மாதிரி நிலைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெருமாள் சுக்கிரனுக்கு அங்கே விளக்கேற்றிட்டு பெருமாளுக்கு போய் விளக்கேற்றினீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப இந்த 20ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னியாராசி கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். சூப்பர் சார்.